பச்சை தக்காளிக்காய் கறியும் பசுமையான இன்றைய நாளும். சோனியா அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே பச்சை தக்காளிக்காய் வந்திருந்தது. சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் இங்கே பச்சை தக்காளிக்காய் வராது. ஒவ்வொரு நாளும் எங்களோட தக்காளி பழம் விதமாக நிறைய வகைகளில் வந்து கொண்டிருக்கும். இந்த பச்சை தக்காளிக்காய் வருவது என்பது அரிது. எப்போவாச்சும் இருந்து போட்டு ஏதாவது ஒரு கடையில் வரும். எல்லா கடைகள்லையும் பார்க்க முடியாது இந்த பச்சை தக்காளிக்காயை. நான் இதோட துருக்கி மார்க்கெட்லாம் பார்த்ததும் எனக்கு எங்களோட ஊர் ஞாபகம் வந்தது. அங்கே வந்து பச்சை தக்காளிக்காயை கண்டா பாவக்காயோடு சேர்த்து ஏதாவது ஒரு கருவாடும் சேர்த்து தான் வெள்ளைக்கறி வைப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது வந்து மைசூர் பருப்பு சேர்த்தது. இந்த பச்சை தக்காளிக்கையோட மாசி போட்டு செய்தேன் நான். அதாவது பச்சை தக்காளிக்காய், பாவக்காய், மைசூர் பருப்பு மாசி போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் பாசிப்பயிறு சேர்த்து வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து மிகவும் சுவையாக இருக்குது. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் பச்சை தக்காளிக்காய் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்றாங்க. பச்சையாக ஜூஸ் அடித்து குடிக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் இது தவிர்த்து கொள்ளணும். அதாவது இந்த பச்சை தக்காளிக்காயை சலட்டாகவோ ஜூஸாகவோ குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதாவது இதில் எங்களோட உருளைக்கிழங்கு, முளைகட்டின உருளைக்கிழங்கில் இருக்கிற ஆல்கலைட் சொலனின் என்ற ஒரு வேதிப்பொருள், அதாவது நச்சுப்பொருள் வந்து இருக்குது. அதால் இதை பச்சையாக சாப்பிடக்கூடாது, நல்லா சமைச்சு சாப்பிட வேணும். மற்றது நாங்கள் நடுகளும் இது சாப்பிட்றது இல்லை தானே, எப்பயாச்சும் ஒருக்கா சாப்பிட போகிறோம். ஏற்கனவே இந்த பாவக்காய் பச்சை தக்காளிக்காய் கறி நான் போட்டதால் இதை நான் அப்லோட் பண்ணலை. இன்னொரு விஷயம், நீங்கள் பாவக்காய் சாப்பிடக்குள்ள ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பாவக்காய் சேர்க்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ப்ரெஷரை கூட்டி விட்டுரும். சுகருக்கு நல்லம். ஆனால் சிலருக்கு சுகரோட ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் நீங்கள் சுகருக்கு நல்லம்னு சொல்லி பாவக்காய் சாப்பிடக்குள்ள ப்ரெஷரையும் செக் பண்ணிக்கொள்ளணும். ப்ரெஷர் ஹையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சுகர் இருந்தாலுமே தவிர பாவக்காய் சாப்பிடக்கூடாது. பாவக்காய் மட்டும் இல்லை, கைப்புச்சாமன் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வாங்க இனி என்னை பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் இருந்த இடத்துல என்னை சுற்றி எல்லாருமே வெள்ளைக்காராக்கள். அதில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க. மற்றது யாழ்ப்பாணத்தாக்கள். அப்போ அவங்களுக்கு வந்து சில சமயம் பர்த்டே பார்ட்டியனோ இன்வைட் பண்ணி சாப்பாடுகள் கொடுக்கக்குள்ள அவங்க என்னட்டு கேட்குற கேள்வி, ரெஸ்டாரண்ட்டில் கூட நாங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை, உங்களோட சமையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, என்னென்று சமைக்கிற நீங்கள் சில சொல்லுவாங்க யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்க தீவான்னு சொல்லி. அதனாலேயும் மற்றது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, கல்யாணத்துக்கு முதல் நான் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தேன். முதலும் சரி இப்போவும் சரி பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இதையெல்லாம் நான் விளம்பரப்படுத்தினதில்லை. அப்போ இது வந்து கல்யாணத்துக்கு பிறகு கணவரோட உழைப்பில் தங்கியிருந்ததாலே எனக்கு அதை செய்ய இல்லாமல் போச்சுது. அப்போ அதனால் கணவரோட அனுமதியோடு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணவே இருக்கல. அவர் தான் சொன்னார் கொரோனா டைமில், உன்னை விட இதான ஆட்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீயும் பண்ணு அண்டு அவரோ தந்த ஊக்கத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது அவரோட வீட்டாக்களுக்கு பிடிக்கல. அதால் அப்படி எல்லாமே தலைகளாக மாறிட்டுது. இருந்தாலும் நான் இது இப்போ எனக்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் போயிட்டுது, எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமாகவும் போயிட்டுது. என்னோட திருப்திக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதே போல் தொடர்ந்தும் என்னோட உதவி என்று கேட்குறாங்களுக்கு செய்து கொண்டு தான் இருப்பேன். சைக்காலஜி வேறையா சமையல் வேறையா 2 சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் போதாது.
நேரம் கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது. அதனால் இதிலே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். அதோடு இனி வரும் காலங்களையும் என்னை பற்றி ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றியுடன் தீபா.